இந்த சீசன் முடியறதுக்குள்ளவே ஒரு முறை செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இத்தனை நாள் நம்ம இதை மிஸ் பண்ணோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டு அளவு வெந்தயக்கீரை வாங்கி நல்லா கழுவி அதை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு ஓமம், 1 ஸ்பூன் அளவு சீரகம், 3 ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, தண்ணி இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அடித்து நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஆகும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஒரு 1/2 hour அளவு ஊற வச்சிங்கன்னா இந்த அளவு மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கல்லில் தேய்ச்சி நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்லில் போட்டு ஃபஸ்ட்டு இப்படி அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை வெண்ணெயோ சேர்த்து இதே மாதிரி சுட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான மேத்தி சப்பாத்தி ரெடி. சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. வெண்ணெய் இல்லாட்டி நெய் தொட்டு இல்லை வெறும்னே